ஒன்று சாமுவேல். முன்னுரை. சாமுவேல் தீர்க்கதரிசியின் பிறப்பு, அவருடைய குழந்தை பருவம், அவருடைய ஜீவியம், ஆளுகை ஆகியவையெல்லாம் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சாமுவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அவருடைய ஜீவிய வரலாறு எழுதப்பட்டிருப்பது போலவே சவுல், தாவீது ஆகிய ராஜாக்களின் ஜீவிய வரலாறுகளும் எழுதப்பட்டிருக்கிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி இவ்விரண்டு பேரையும் ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணினார். லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட பழைய வேதாகமத்தில் இந்த புஸ்தகம் சாமுவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் என்று அழைக்கப்படாமல் 1-2 ராஜாக்களின் புஸ்தகம் என்று அழைக்கப்பட்டது. ராஜாக்களின் புஸ்தகம் 3-4 ராஜாக்களின் புஸ்தகம் என்று அழைக்கப்பட்டது. செப்தூஜின் பதிப்பில் சாமுவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1-2 ராஜ்யங்களின் புஸ்தகம் என்று அழைக்கப்படுகிறது. சாமுவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஏலி, சாமுவேல் ஆகிய 2 நியாயாதிபதிகளின் ஜீவிய சரித்திரத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவரும் இஸ்ரவேல் தேசத்தில் எழும்பின கடைசி நியாயாதிபதிகள். இவர்கள் மற்ற நியாயாதிபதிகளைப் போல யுத்த மனுஷர் அல்ல, இவர்கள் ஆசாரியர்கள். இஸ்ரவேல் தேசத்தின் முதல் 2 ராஜாக்களாகிய சவுலையும் தாவீதையும் சாமுவேல் தீர்க்கதரிசி ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணினார். இவர்கள் ராஜாக்களின் சரித்திரத்தை ஆரம்பித்து வைக்கிறார்கள். சாமுவேலின் 1ஆம் புஸ்தகத்தில் ஏலியினுடைய வீழ்ச்சியும் சாமுவேல் தீர்க்கதரிசியின் எழுச்சியும் நல்ல ஆளுகையும் எழுதப்பட்டிருக்கிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரியாமல் தன்னுடைய ஊழியத்தில் இருந்து ஓய்வு பெறுகிறார். சவுல் ராஜாவாகிறார். சவுலின் நிர்வாகம் சீராக இல்லை. சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். தாவீதுக்கும் சவுலுக்கும் நடுவே போராட்டம் உண்டாகிறது. முடிவில் சவுல் அழிந்து போகிறார். தாவீது சிங்காசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரிகிறார். 1 சாமுவேல் 2 சாமுவேல் ஆகிய 2 புஸ்தகங்களையும் சாமுவேல், தாவீது, நாத்தான், காத் ஆகியோர் எழுதினார்கள். இவர்கள் இவற்றை பாலஸ்தீன தேசத்தில் சுமார் கிமு 1204 வருஷம் முதல் 1035 வருஷம் காலத்தில் எழுதியிருக்க வேண்டும். இந்த சம்பவங்களை ஏசாயா தீர்க்கதரிசி கிமு 743 683 வருஷங்களில் ஒரே புஸ்தகமாக தொகுத்தார். நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல் 2 சாமுவேல், 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள், 1 நாளாகமம் 2 நாளாகமம் ஆகிய புஸ்தகங்களையும் ஏசாயா தீர்க்கதரிசியே தொகுத்தார் என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். 1 சாமுவேல் 2 சாமுவேல் ஆகிய 2 புஸ்தகங்களும் ஆரம்பத்தில் ஒரே புஸ்தகமாகவே இருந்தது. மூல எபிரேய பாஷை சுவடிகளில் இவை இரண்டும் ஒரே புஸ்தகமாகவே உள்ளது. கிமு 289 294 ஆகிய வருஷங்களில் எபிரேய மொழியின் பழைய ஏற்பாட்டை செப்துவஜிந்த் என்று அழைக்கப்படும் கிரேக்க மொழி பழைய ஏற்பாடாக மொழிபெயர்த்தார்கள். ஒன்றாக இருந்த சாமுவேலின் புஸ்தகம் செப்துவஜிந்தில் 1 சாமுவேல் 2 சாமுவேல் என 2 புஸ்தகங்களாக பிரிக்கப்பட்டது. அதன் பின்பு உண்டான எல்லா பதிப்புகளிலும் சாமுவேலின் புஸ்தகம் 2 புஸ்தகங்களாகவே உள்ளது. சாமுவேல் 1 சாமுவேல் 1 முதல் 24 வரை உள்ள அதிகாரங்களையும், தாவீது, நாத்தான், காத் ஆகியோர் 1 சாமுவேல் 25 முதல் 2 சாமுவேல் 24 வரை உள்ள அதிகாரங்களையும் எழுதினார்கள். இந்த புஸ்தகத்தில் யாசேரின் புஸ்தகத்தை பற்றிய குறிப்பு ஒன்று உள்ளது. ஏசாயா இந்த புஸ்தகத்தை தொகுத்த போது அவர் யாசேரின் புஸ்தகத்தையும் பயன்படுத்தியிருக்க வேண்டும். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் கீழே கூறப்பட்டிருக்கும் நிகழ்ச்சிகள் விரிவாக கூறப்பட்டிருக்கிறது. சாமுவேலின் வாழ்க்கை வரலாறு, நியாயாதிபதிகளின் கடைசி நாட்கள், ஏலியின் நாட்களில் ஆசாரியரின் ஒழுக்கக்கேடு, சாமுவேலின் காலத்தில் நியாயாதிபதிகளின் ஒழுக்கக்கேடு, சவுலின் காலத்தில் ராஜாவினுடைய ஆட்சியின் துவக்கமும் அதன் தோல்வியும், தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதும் அவருடைய அனுபவங்களும், சவுலின் முடிவு. 1 சாமுவேல் 2 சாமுவேல் ஆகிய 2 புஸ்தகங்களும் மூல பாஷையில் ஒரே புஸ்தகமாகவே உள்ளது. இந்த புஸ்தகம் எழுதப்பட்டதன் நோக்கமாறு நியாயாதிபதிகளின் ஆட்சி காலத்தில்
இஸ்ரவேலின் வரலாற்றை எழுதுவது, இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளின் ஆட்சி காலம் ராஜாக்களின் ஆட்சி காலமாக மாற்றம் அடைந்ததை விவரிப்பது, மேசியாவின் வம்சவெளியில் இடம்பெறுகிறவர்களின் வரலாற்றை விவரிப்பது.